ஓம் நம சிவாய. சிவபெருமானும் உடனே மேருமலையை வில்லாக வளைத்து வாசுகியான நானை ஏறிட்டு விஷ்ணுவான பாசுபதாஸ்திரத்தை ஏற்றி பிரம்மன் சொன்னதை கேட்டு திரிபுரங்கள் பஸ்பமாக போகிறதென்றும் பிரம்மன் வார்த்தை பயனற்றதென்றும் நினைத்து திரிபுரத்தை சினந்து பார்க்க திக்கென்று தீப்பற்றி புறங்கள் மூன்றும் எரிந்தன. பிரம்மன் நடுநடுங்கி சிவபெருமானை பார்த்து பணிந்து கை கட்டி வாய்ப்பொத்தி எதிர் நின்று, தேவதேவா, நீங்கள் பார்த்த உடனேயே திரிபுரங்கள் சுடு சாம்பலாக போவதாயிற்றே. இந்த திரிபுர தகனத்திற்கு ரதம் முதலிய ஆடம்பரங்கள் எல்லாம் என்னையொத்தவர்கள் இதில் பணிவிடைகள் புரிந்து புகழ் பெறுவதற்காகவே செய்தீர். இனி இப்பானத்தை விட்டுவிட வேண்டும் என்று பிரார்த்தித்தார். அதற்கிணங்கி சிவபெருமான் இந்த அஸ்திரத்தை விட அது திரிபுரத்தை அடைந்து நாசம் செய்து சிவனாரிடம் திரும்பி வந்தது. பல பல கோடி தைத்திய சேனைகளுடன் கூடிய திரிபுரங்கள் ஒரே அஸ்திரத்தால் எரிந்தன. அது கற்பாந்த காலத்தில் திரிலோகங்களும் ஒரே பிரளயகால ருத்ரனால் அழிக்கப்பட்டது போல் இருந்தது. அந்த திரிபுரத்தில் சிவபூஜை செய்து வந்த பெரும் தவமுனிவர்கள் யாவரும் சிவகண பதவி அடைந்தார்கள். அப்பொழுது மகாவிஷ்ணு, இந்திரன் முதலிய தேவர்கள் எல்லாம் தேவனான சிவபெருமானையும் அவர் வாமபாகத்தில் வீற்றிருக்கும் சகலலோக மாதாவான உமாதேவியையும் பார்த்து பயத்தால் ஒன்றும் பேசாது கும்பிட்டு நின்றார்கள். பிரம்மதேவன், விஷ்ணு, இந்திரன் முதலிய இமையவர்கள் ஒன்று சேர்ந்து திரிபுரம் தகனம் செய்த சிவபெருமானை நோக்கி மெய்யன்போடு கை குவித்து, அண்ணலே, தேவனாகவும் பரமேஸ்வரனாகவும் ஜெகத்பிரபுவாகவும் உலகத்திற்கு சுகத்தை செய்பவராகவும் விளங்குபவரே, எங்களிடம் கோபம் தணிந்து திருவருள் புரிய வேண்டும். பிரணவஸ்வரூபியாயும் குணரகித்தனாகியும் சகுணனாகியும் சதாசிவனாகியும் சாத்தனாகியும் மகேஷனாகியும் பினாகியாகியும் சர்வஜனாகியும் சகலத்தையும் ரட்சிப்பவராகியும் சத்யோஜாத்த ஸ்வரூபியாகியும் விளங்கும் உமக்கு நமஸ்காரம் என்று தோத்திரம் செய்து அவரவரும் தனித்தனியாக சாஷ்டாங்கமாக பணிந்து பகைவரை வென்றதை பற்றி பெருங்களிப்புடன் சிவத்தியான பரராய் இருந்தார்கள். அப்பொழுது பிரம்மதேவர், திரிபுர தகனரே, எனக்கு உம்மிடம் பிரியாத திட பக்தியும் இது போலவே என்றும் சாரதி தொழிலும் நிலை பெற அருள் பாலிக்க வேண்டும் என்றார். விஷ்ணு சாஷ்டாங்கமாக பணிந்து கை கட்டி நின்று, சகுண நிர்குண ஸ்வரூபியாகவும் பிரகிருதி புருஷ ரூபனாகவும் விஸ்வாத்மகனாகவும் விளங்கும் உமக்கு நமஸ்காரம். உம்மிடம் எனக்கு என்றும் நீங்காத பக்தி இருந்து வர வேண்டும் என்றார். பிறகு சகல தேவர்களும் நமஸ்கரித்து புராரியை நோக்கி, நுதல் விழி பெருமானே, எங்களிடம் தயை உடையவராய் இருந்து எங்கள் பக்தியை வளர்க்க வேண்டும் என்றார்கள். சிவபெருமான் பெருமகிழ்ச்சி அடைந்து, தேவர்களே, உங்கள் தோத்திரத்திற்கு நாம் மனங்களித்தோம். உங்களுக்கு வேண்டிய வரங்களை கேளுங்கள் என்றார். மகாதேவா, எங்களுக்கு கஷ்டம் வரும்போதெல்லாம் காட்சியளித்து எங்கள் கஷ்டங்களை போக்கியருள வேண்டும் என்றார்கள். சிவபெருமான், அவ்வாறே ஆகுக, என்றும் உங்களுக்கு முக்தியருள் புரிவோம் என்று திருவாய் மலர்ந்தருளி சில வரங்களை கொடுத்தார். அப்பொழுது நிரீஸ்வரவாதிகளான சிலர் முண்டித சிரசுடையவர்கள் வந்து தேவர்களை பணிந்து, எங்கள் கதி என்ன என்று கேட்டார்கள். அதற்கு திருமால், பிரம்மன் முதலிய தேவர்கள் நீங்கள் கலியுகம் வரும் வரையில் நிர்ஜல பூமியில் வசிக்க வேண்டும் என்றும் கூறவே அவர்கள் பணிந்து அவ்வாறே சென்றிருந்தார்கள். பிறகு தேவர்கள் தத்தமது இருப்பிடம் சேர்ந்தனர். இந்த உபாஞானத்தை கேட்கிறவன் சர்வாபீஷ்டமும் உடையவன் என்பது திண்ணம். ஓம் நம சிவாய.